யாரு நான் என் முடிவை சொல்லிட்டேன். இனிமேல் நம்ம வாழ்க்கையை பற்றி முடிவு எடுக்கிறது உன் கையில் தான் இருக்கு. அப்புறம் மேடம் ஏதோ வர சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்? சும்மா உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன். காதலை பத்தி மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்புறம் அணு அணுவாய் சாவதற்கு சம்மதித்த பின்பு காதல் சரியான வழிதான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்புறம் காதல் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது என் எச்சில் கூட இனிப்பாக இறங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்பே, உன் பெயரை எழுதிவிட்டு பேனாவை அப்படியே வைத்து விட்டேன். அதில் ஈக்கள் மொய்க்கிறதே. காதல் கவிதைகளை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மனப்பாடமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ உன்னைய பத்தி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டனோ அப்பவே காதல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் என்னை அறியாமலே உள்ள இறங்கிடும். அப்போ என்ன லவ் பண்ற? ஏய், இங்க பாரு, சுத்தி வளைக்காம வந்த விஷயத்தை நேரா சொல்லு.